சூரியன் மீது சத்தியமாக, அந்த சூரியனிலிருந்து வெளிப்படுகிற வெளிச்சத்தின் மீது சத்தியமாக, ஒல் கமர் இதா தலாஹா அதை தொடர்ந்து வருகிற சந்திரன் மீது சத்தியமாக, வன்னஹாரி இதா ஜல்லாஹா பளிச்சென்று வெளிப்படுகிற பகலின் மீது சத்தியமாக, ஒல்லைலி இதா யக்ஷாஹா அந்த வெளிச்சத்தை மூடிக்கொள்கிற இரவின் மீது சத்தியமாக, வஸ்ஸமாயி வமா பனாஹா வானத்தின் மீது சத்தியமாக, வமா பனாஹா அதை வடிவமைத்திருப்பதன் மீது சத்தியமாக, வல் அருளை பூமியின் மீது சத்தியமாக, வமா தஹாஹா அதை விரித்து பயன்படுத்த தகுந்ததாக மாற்றி வைத்திருக்கிற முறையின் மீது சத்தியமாக, வனஃப்ஸின் வமா சப்பாஹா உள்ளத்தின் மீதும் அந்த உள்ளத்தை வடிவமைத்திருப்பதின் மீதும் சீரமைத்திருப்பதின் மீதும் சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வத்தக்வாஹா இந்த உள்ளத்திற்கு அதனுடைய நன்மை எது தீமை எது என்பதையெல்லாம் இறைவன் கற்றுக் கொடுத்து விட்டான். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா யார் அதை பரிசுத்தப்படுத்துகிறாரோ தூய்மைப்படுத்துகிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா யார் அதை வீணடிச்சாரோ அவர் நஷ்டம் அடைஞ்சிட்டார். அதனால தான் இஸ்லாம் தன்னுடைய செயல் களமா எதை வைக்கணும் கேட்டா உள்ளத்தை தான் வைக்குது. வெற்றி அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்து வெற்றி மட்டுமல்ல மறுமையின் வெற்றியை பற்றி குர்ஆன் இடத்துல சொல்லுது. யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் செல்வமோ பிள்ளைகளோ அந்த நாளில் பயன் தர மாட்டார்கள். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம் யார் தூய உள்ளத்தோடு தன் இறைவனிடத்திலே வந்தார்களோ அந்த தூய உள்ளத்தை தவிர வேறு எதுவும் பயன் தர